இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு இந்த சுக்கிரராசி வந்து எந்த வித பலன்கள் தருது? கண்டிப்பா சிம்ம லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து ஒரு நியூட்ரலான பிளானட்டை தான் வரார். ஏன்னா சிம்மாதிபதியாகிய சூரியனுக்கு வந்து அவரு நட்பு கிரகம் கிடையாது, எதிரி கிரகம் தான். லக்னத்திலேயே இருக்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா சுபகிரகம் லக்னத்தில் இருக்கும் பொழுது ஜாதகரை வந்து ஒரு வசதிப்படுத்துறார், தன்மைப்படுத்துறார், வாழ்க்கையை நல்லா வர மாதிரி பண்றார், ஆயுசை நீடிக்கிறார். எப்பவுமே சுபகிரகம் லக்னத்தில் இருக்கிறது நல்லது, பகை பெற்றிருந்தாலும். 7ஆம் இடத்தை பார்த்து உறவுகள், மனைவி மேல ஒரு ஈடுபாடு, ஒரு காதல், ஒரு இது அதெல்லாம் நல்லா கொடுக்கும். இதே லக்னத்துல சனி இருந்ததுன்னா அப்படியே ஆப்போசிட். புரியுதுங்களா? என்ன சனியும் சிம்மத்துல பகை தான், சுக்கிரனும் சிம்மத்துல பகை தான். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரகம், சனியோட கம்பேர் பண்ண முடியுமா? அதே மாதிரி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது சுக்கிரன் நீச்சமானாலும் குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்துக்கு நல்லது. நீச்ச பங்கமானா ரொம்ப நல்லது. புதன் துலாமலையும் சுக்கிரன் வந்து கண்ணியில் இருக்கும் பொழுது பரிவர்த்தனை யோகம் மூலமாக நீச்சபங்கம் ஆகிறார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது. அவங்க நமக்கு கிடைப்பாங்க, அவங்க மூலமாக நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வரும். நமக்கே பார்த்தீங்கன்னா சில ஒரு ஹாபீஸு, சில கலை உணர்வுகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். 4ஆம் இடத்துல விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கிறது தாயார் விஷயத்துக்கு நல்லது. இடம், வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு நல்லது. 5ஆம் இடத்துல இருக்கிறது காதல் விஷயத்துக்கு நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நட்பு வீட்டுக்கு வந்துட்டார். எப்போ சுக்கிரன் நட்பு வீட்டுக்கு வந்துட்டாரோ அந்த 6ஆம் வீட்டுல நல்ல விஷயங்களை கொடுப்பார். கடனால் ஜெயிக்கிறது, கடன் மூலமாக வியாபாரம் செஞ்சு ஜெயிக்கிறது, வெளிநாடு போய் ஜெயிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் கொடுப்பார். 7ஆம் இடத்துல இருந்துன்னா திருமண விஷயங்கள் வந்து காதல் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, திருமணமே கொஞ்சம் நல்ல அமைப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு, மனைவி வந்ததுக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் ஆகும் அமைப்புலாம் இருக்கு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறையும் பொழுது வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் போய் ஜெயிக்கிறது, இடம் மாறி போய் ஜெயிக்கிறது, வெளி மாநிலம் போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. கூட்டு தொழில ஜெயிக்கிறது, ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ஆகி வர்றது, ஒன்றுக்கு மேற்பட்ட இன்கம் பண்றது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கிறது தந்தையாருக்கு நல்லது. 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதர விஷயத்துக்கு நல்லது, தைரியத்துக்கு நல்லது. 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற அந்த சுக்கிரன் இருக்கிறது ஒரு கலத்திர, ஒரு எப்படி 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மேஷலக்கணத்துக்கு கலத்திர தோஷம் கொடுத்தாரோ அதே மாதிரி 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து சிம்ம லக்னத்துக்கு இருக்கும் பொழுது அது தொழில் தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா ஒரு சுபகிரகம் கேந்திர அதிபத்தியம் பெறக்கூடாது. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேலைக்கு போகிறது, அடிமை தொழிலாக இருக்கிறது நல்லது. தொழில் பண்ணோம்னா பிரச்சனையாகவும் சிக்கலாகும். 11ஆம் இடத்துல இருக்கிறது லாபத்தை கொடுக்கும். மூத்த சகோதர வந்து நல்ல பெனிஃபிட், அவங்க மூலமாக நல்ல பெனிஃபிட் வரும், நல்ல அரச லாபம் கிடைக்கும், நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. 12ஆம் இடத்துல இருக்கிறப்போ தூரம் போய் ஒரு வெளிநாடு அது மாதிரி விஷயத்தில் போய் பண்ணக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் சுப செலவுக்காக நிறைய செலவு பண்ணுற அமைப்பு.